சாப்பிட்டு தொல்லை பண்ணாதமா. சாப்பிட மாட்டேன். அந்த காலேஜ்ல சேராம சாப்பிட மாட்டேன். எதுக்குமா நான் பணம் கேக்குறேன்? ஊர் சுத்தவ கேக்குறேன். என்னமா குறை வச்ச நானு? நல்ல படிக்கல, நல்ல மார்க் வாங்கல. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறது பெரிய விஷயம். அடிக்கடி உனக்கு உன் புருஷனுக்கு சொல்லிட்டு முடியாதுமா. வாமா. தப்பாருடா, நீ சொல்றதே எனக்கு நல்லா புரியுது. உங்க அப்பா சொல்றது கேட்டாதானே புடிவாதம் பிடிக்கிறாருல்ல. அம்மா இப்போ நான் சாப்பிடாம மட்டும் தான் இருக்கேன். புரியுதா? நான் மட்டும் அந்த காலேஜ்ல சேரல. இனிமே வீட்டுக்கே. என்னங்க ஏனுங்க, நம்ம புள்ள இந்த வீட்ல சரியா சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுதுங்க. அவன் ஏதோ ஆசைப்பட்டான்ல, அந்த காலேஜ் தான் படிக்கணுமா. அந்த காலேஜ்ல சேர்க்கலனா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எப்படியாவது அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க. சோ நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். இத பார், அரக்காசு உத்தியோகனால அரண்மனை உத்தியோகம்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தான் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் இழந்துடலாம். மில்லு வச்சிருக்கிறவன், ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவன், கார் மெக்கானிக் செட் வச்சிருக்கேன், எல்லாமே. சினிமா எடுக்கிறவனும் கூட. ஆனா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு அவனும் அவன் பொண்டாடி சாகிற வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும். நானும் படிச்சிருந்தேன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். நம்ம சிரமப்படுறோமா இவன் நம்மளை கை கொடு தூக்குவான்னு நினைச்சேன். இவன் மறுபடியும் காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னமோ அவனும் நல்லா மார்க் வாங்கி தொலைச்சிட்டான். அவன் நினைக்கிற மாதிரி அந்த காலேஜில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அந்த தியாகியை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்காக எங்க அப்பா விட்டு போன ஒரே ஒரு சொத்து அரக்கரவன் நிலம். இவன் நம்ம சொத்துங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சொத்தை நான் அடமான வைக்கிறேன். அவன் படிக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவன் வந்தா அவன்கிட்ட இந்த தகராறும் பண்ணிக்காத. சாப்பிட சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி அப்பா அதே காலேஜில் சேர்த்து விடுவாருன்னு அவங்கிட்ட சொல்லு. நோ 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 நான்சி, நீ ஒன்னும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தெல்லாம் படிக்க வேண்டாம். பேசாம டீச்சர் ட்ரைனிங் படி. அதுக்கு தான் ஃபீஸ் எல்லாம் கம்மி, பணம் மிச்சமாகும். நோ டாட், I want to become a professional. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து SRK காலேஜ்ல தான் சேர்ந்திருக்காங்க. என்ன அங்க சேர்த்து விடுப்பா ப்ளீஸ். நான்சி, அவர் கிடைக்கிறாரு. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டியாமா? என்ன கோர்ஸ் எடுத்திருக்க? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. வெரி குட். இந்த கோர்ஸுக்கு தான் அமெரிக்கால நல்ல ஃபியூச்சர். எப்போ ஃபீஸ் கட்டணும்? எது? எப்ப ஃபீஸ் கட்டணுமா? ஃபீஸ் கட்டறதுக்கு உங்ககிட்ட எது பணம்? ஏமா உங்க அப்பச்சிக்கு இதை அனுப்பிச்சு வச்சாளா? இந்த மாதிரி அதிகமா நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா டெய்லி 2 மணிக்கு மேல நான் கேஷ் கவுண்டர்ல உட்கார்ந்தேன். நான்சி, உனக்கு 3 வருஷத்துக்கு ஃபீஸ் ரெடிமா? வா நம்ம போய் கட்டிட்டு வந்துடலாம். இது 3 வருஷம் ஃபீஸ் ரெடியா? யூ கம். ஆஹா, என்னடா இவ்வளவு அக்கறையா இத்தனை வருஷமா கல்லா பொட்டியில வந்து உட்கார்ந்தாளேன்னு பார்த்தேன். கல்லா பொட்டியில டெய்லி கலெக்ஷன் ஏன்டா குறையுதுன்னு இப்பதானே புரியுது. இல்ல அபிபு, காலேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியால, உனக்கு இஸ்லாமிக் காலேஜ் சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்களே. அனிபாபாயை கூட்டிட்டு போய் அப்ளிகேஷன் பா வாங்கிட்டு வந்துடல. என்னது இஸ்லாமியா காலேஜா? அதுல நான் படிக்கணுமா? அப்பா என்னப்பா சொல்றீங்க நீங்க? நான் ஏற்கனவே SRK காலேஜ்ல அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அங்க இருக்கிற ஸ்டாஃப் கூட நான் வாங்கி இருக்கிற மார்க்குக்கு நிச்சயமா சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. என்ன பைத்தியாதனா பேசிட்டு இருக்காங்க இவன்? நமக்கு இருக்கிற வசதி அங்கெல்லாம் படிக்க முடியுமா? என்னப்பா சொல்றீங்க நீங்க? என் மார்க் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என் ரேங்க் என்னன்னு தெரியுமா அவருக்கு? நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் சொல்லிட்டேன். இல்ல, நான் ஒன்னும் பேனு கீழே உட்காந்துட்டு காலாட்டிட்டு வேலை செய்யல. கோட்டு சூட்டு போட்டு டேபிள் கீழே கை நீட்டி பணம் வாங்கல. ஓடி ஓடி உழைக்கிறேன்ல. சென்ட் பவுடர் திருட்டு விஷயம் விக்கிறேன்ல. ஒப்பா சம்பாதிக்க சம்பாதியத்துல பாதி காசை போலீஸ்க்கு மாமூன் தரல. இல்லைன்னா அவன் நோண்டி நொங்க எடுத்துருவான்ல. அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு போக மிச்சத்தை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து அதுலதான் குடும்பம் நடத்துறல. அதேதான் நானும் சொல்றேன். நீங்க சொல்ற காலேஜ்ல நான் படிச்சா உங்களை மாதிரி தான் ஆயிருவேன் நான் லைஃப்ல. நான் சொல்ற காலேஜ்ல படிக்க வச்சீங்கன்னா அப்புறம் நான் எங்கேயோ போயிருவேன்ப்பா. பாருங்க, இன்ஜினியரிங் படிக்க வைக்கலன்னா அப்புறம் நான் ஓடி போயிருவேன். அம்மா அப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன். பாத்தியாவே படிச்ச மாதிரியா பேசுறான்? எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. இங்க பாருமா, இஸ்லாமிய காலேஜ் படிச்சோம்னா நம்ம ஜாதிக்காரன் சொல்லி பண உதவி பண்ணுவான். அந்த காலேஜ் அப்படியா? இதுக்கப்புறம் நீ புரிஞ்சாலும் சரி புரியாட்டி சரி என்ன பண்ணிட்டு போய் என்ன விட்டு மத்த காலேஜ்ல ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். என்னால முடியாதுமா. இத பாருடா, சாப்பிடு. என்னடா வாப்பா அவனை வஞ்சிட்டு போயிட்டாருன்னு மனசு கஷ்டப்படுறியா? எப்படி நான் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ்ல படிக்கிறது? நீ சொல்ற காலேஜ்ல சேரணும் அவ்வளவுதானே? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். எப்படி? அத பாரு.
உன் தாதியம்மா கழுத்துல 10 சவரன் செயின் ரொம்ப நாளா மின்னிட்டு இருக்கு. ஐயோ அம்மா இல்ல முழுசா கேளுங்க. நீ என்ன பண்ற? ஒரு கவரிங் நகை கடைக்கு போய் டிட்டோ அதே மாதிரி ஒரு செயினை வாங்கிட்டு வர. நைட்டோட நைட்டா பித்தளை செயினை உன் தாதியம்மா கழுத்துல போட்டு தங்க செயினை அபேஸ் பண்றோம். உன் காலேஜ் ஃபீஸ் ரெடி. ஓகே ஓகே டபுள் ஓகே. நான் அப்பவே நினைச்சேன் ரொம்ப நாளா அந்த செயின் உன் கண்ணை உடுத்திட்டு இருந்ததுல. ஐ நோ சரி சரி அடக்கி வாசிப்போம். அது காதுல விழுந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு என்னைக்குடா காது கேட்டிருக்கு? நீ முதல்ல சாப்பிட்டு சூடு ஆறிச்சு பாரு. இது வித்து காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கோ. பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சு இந்த தாதிமாவே மறந்துடாதடா. ஐயோ தாதி, எனக்கு அடிக்கடி காது கேட்கும். அதுவும் என் பேராண்டிக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா காது கேட்கும். అన్నయ్య బాగున్నారా? బద్రి நல்லா படிக்கிறானா? ஓகே ஓகே. చెప్పు చెప్పు. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? ஆமா. ஆனா எல்லாரும் அத பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. தேங்க்ஸ். ஆமா அதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ఏడుకొండల వాడా కాలేజీలో கண்டிப்பா వచ్చేస్తాయి. சேத்துருவாங்கப்பா. நோ ப்ராப்ளம். யாரடி அது ఫోన్ல? అమ్మా ఫ్రెండ్మా. ఉన్న విడ ஒரு మార్క్ కమ్మిగా ఉంటే మాట్లాడకు. ஒரு మార్క్ జాస్తిగా ఉంటే మాట్లాడు. అర్థమైందా? நல்லா படிக்கணும், அமெரிக்கா போகணும், இது மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும் தெரியுமா? ஏவண்டி என்னடி? எங்க அண்ணன் வெஸ்டர்ன் யூனியன்ல பணம் அனுப்பிச்சிருக்கானா? அப்படியா? உங்க ஐடி இந்த நம்பரும் கொடுத்தா பணம் கொடுத்துருவாங்க. சரி இந்தாங்க. அப்புறம் எங்க அண்ணன் பையன் பத்ரி இல்ல, அவனும் பயோடெக் படிக்கிறானா. சீக்கிரம் கிளம்புங்க, ஃபீஸ் கட்டால கதா. சுளுக்கிக்க போடுற மெய் மறந்துட்டியா? ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் தி பெஸ்ட் லைஃப் இன் ஒன்ஸ் லைஃப். உன் விருப்பப்படியே எஸ்ஆர்கே காலேஜ் ஓகே ஆயிடுச்சு. லோன் அப்ளை பண்ணிருந்தல்ல, செக் எடுத்து நேரா காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க. என்ஜாய். தேங்க்ஸ் பாப்ஸ். என்னப்பா என்னமோ செக்குங்கறீங்க கடங்கறீங்க? இந்த காலத்து எஜுகேஷன் அப்படி இருக்குப்பா. அந்த காலத்துல இந்த காலேஜ் படிக்க வைக்கிறது 2000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன். எஜுகேஷனுக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருந்தேன், ஓகே ஆயிடுச்சு. இப்போ கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்களோ? போக போக விபச்சாரமாக்காம இருந்தா சரி. வந்தே மாதரம். டே அப்பா, என்னையா? ஒன்னதான்ப்பா. நான் அப்பான்னு தானே சொன்னேன், தப்பா ஒன்னும் சொல்லலையே.